மலேசியர்களை திருமணம் செய்து கொண்டிருக்கும் வெளிநாட்டினர் தற்போது நுழைவு அனுமதிக்கு விண்ணப்பிக்கும் முன்னர் 3 ஆண்டுகள் நாட்டை விட்டு வெளியேறாமல் இந்நாட்டில் வசித்திருக்க வேண்டும். இதற்கு முன்னதாக இந்த நிபந்தனை 5 ஆண்டுகள் என நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்த புதுப்பிப்பு நடவடிக்கைகள் இவ்வாண்டு செப்டம்பர் மாதம் முதல் குடிநுழைவு இலாகாவில் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். இந்த நடைமுறை முன்பு 5 ஆண்டுகளாக இருந்தது. 2 ஆண்டுகள் காத்திருந்த பின்னரே நுழைவு அனுமதிக்கு விண்ணப்பிக்க முடியும். இதனை வரும் செப்டம்பர் மாதம் தொடங்கி அமல்படுத்துவோம். மலேசியர்களை திருமணம் செய்து கொள்ளும் வெளிநாட்டினர் 3 ஆண்டுகள் நாட்டிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடாது. ஒருவர் இங்கேயே திருமணம் செய்து அதனை பதிவு செய்திருந்தால் அவருக்கு 3 ஆண்டுகளுக்கான விசா தரப்படும். 4வது ஆண்டில் அவர் நுழைவு அனுமதிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார். 3 ஆண்டுகளுக்கு மேல் திருமணமாகி வெளிநாட்டில் திருமணத்தை பதிவு செய்திருக்கும் தம்பதி மலேசியாவுக்கு திரும்பும் போது குடியுரிமை பெறாத கணவன் மனைவி நுழைவு அனுமதிக்கு விண்ணப்பிப்பதற்கு முன்னர் ஓராண்டு மட்டுமே இங்கிருந்து வெளியேறாமல் இருக்க வேண்டும் என்று டத்தோஸ்ரீ சைஃபுடின் கூறினார். வரும் ஜூன் மாதத்திற்குள் எஞ்சியிருக்கும் 11,700 நுழைவு அனுமதி விண்ணப்பங்களை பரிசீலிப்பதற்கு உள்துறை அமைச்சு கடப்பாடு கொண்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.